சேலத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். 3000 ஏக்கர், அதாவது 4000 ஏக்கர்ல 3000 ஏக்கர் காலியாக இருக்கிறது. அதை திருப்பி கொடுக்க வேண்டும். கொடுத்த விவசாயிகளுக்கு அதை திருப்பி கொடுக்க வேண்டும். அதை எந்த காரணத்தை கொண்டும் தனியாரிடம் விற்கக்கூடாது. கடுமையான போராட்டங்களை சந்திக்கக்கூடும். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நீண்டகால கோரிக்கை தமிழ்நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என. இந்த கோரிக்கை மருத்துவர் ஐயா அவர்கள் 44 ஆண்டுகளுக்கு முன்பு முன்வைத்திருக்கின்றார். தொடர்ச்சியாக ஆயிரக்கணக்கான போராட்டங்கள், அழுத்தங்கள், அறிக்கைகள், பல முதலமைச்சர்களை சந்தித்து இதை உடனடியாக செய்ய வேண்டும், சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்ற காரணத்திற்காக எத்தனையோ அழுத்தங்கள் கொடுத்தும் இன்றும் அறிவிக்கவில்லை. இன்று இந்தியா முழுவதும் இதற்கேற்ப ஒரு சூழல் வந்திருக்கிறது. எடுத்துக்காட்டாக பீகார் மாநிலம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடித்து அதன் பிறகு ஒரு புதிய சட்டம் கொண்டு வந்து பீகாரிலே இன்று இடஒதுக்கீடு மொத்தம் 75 விழுக்காடாக உயர்த்தியிருக்கின்றார்கள் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள். அதன் பிறகு கர்நாடக அரசு 2015 சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தார்கள். இப்பொழுது அதை வெளியிட திட்டமிட்டிருக்கின்றார்கள். ஆந்திரா மாநிலம் அறிவித்து வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரிசா மாநிலம் அறிவித்து வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்தது ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள் அறிவிக்க இருக்கின்றார்கள். மகாராஷ்டிராவில் தீர்மானம் கொண்டு வந்திருக்கின்றார்கள். இப்படி இருக்கின்ற சூழலில் தமிழக அரசு என்ன தயக்கம் என்று எங்களுக்கு புரியவில்லை. ஏன் தயங்கிக் கொண்டிருக்கிறது? சட்டங்கள் எல்லாம் இருக்கிறது, அதிகாரங்கள் எல்லாம் இருக்கிறது. மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம் என்று சட்டம், அதிகாரம் எல்லாமே இருக்கிறது. அதன் பிறகு எதற்கு முதலமைச்சர் அவர்கள் இது எங்களால் செய்ய முடியாது, இது மத்திய அரசு தான் செய்ய வேண்டும் என்று தவறான ஒரு செய்தியை மீண்டும் மீண்டும் சொல்லி வருகிறார். இது தவறான ஒரு செய்தி. தமிழக அரசு புரிந்து கொள்ள வேண்டியது சென்சஸுக்கும் சர்வேக்கும் அவங்களுக்கு தெரியும், ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியும் அவங்களுக்கு. சென்சஸ் என்பது மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும். 1948 சென்சஸ் ஆக்ட் படி சென்சஸ் என்பது மத்திய அரசு மட்டும்தான் எடுக்க முடியும். மத்திய அரசுக்கு தான் அதிகாரம் இருக்கிறது. அது மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அவ்வளவுதான். சர்வே என்பது 2008 ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் படி மாநில அரசு, மத்திய அரசு, உள்ளாட்சி மன்றம் யார் வேணா எடுக்கலாம் சர்வே. இது எது வேணா சர்வே பண்ணலாம். நாங்க கேட்கறது சர்வே பண்ணுங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பு சர்வே பண்ணுங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ஏதோ ஒரு என்னென்ன ஜாதிகள் எவ்வளவு கணக்குன்னு அது மட்டும் கிடையாது. ஒவ்வொரு சமுதாயம், தமிழ்நாட்டில் உள்ள சமுதாயங்கள் என்ன நிலையில் இருக்கிறது. கடைசியில எடுத்தது 1931. அதன் பிறகு இடஒதுக்கீடு, பிறகு கொஞ்சம் கொஞ்சமா வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு வந்திருக்கு. இந்த இடஒதுக்கீட்டால் என்னென்ன சமுதாயங்கள் பயன்பெற்றிருக்கின்றார்கள், என்னென்ன சமுதாயங்கள் பயன்பெறவில்லை, என்னென்ன சமுதாயங்கள் குடிசையில் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க, என்ன விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க, எந்தெந்த வீட்டுல கழிப்பறைகள் இல்ல, எந்தெந்த வீட்டுல பட்டதாரிகள் இன்னும் வரல, இந்த நிலைகள், இந்த குறியீடுகள் ஒரு 19-20 குறியீடுகள் இருக்கு. இதெல்லாம் எடுக்கிறது தான் சர்வே. இதை எடுத்து அப்படி பின்தங்கிய சமுதாயங்களுக்கு கூடுதலாக இடஒதுக்கீடு கொடுக்கலாம், கூடுதலாக நலத்திட்டங்கள் கொடுக்கலாம், கூடுதலாக சலுகைகள் கொடுக்கலாம். அதுக்காக தான் எடுக்கணும். இதுதான் ஒரு உண்மையான மக்கள் நலம் கருதிய அரசு செய்யும். ஆனா இதை செய்வதற்கு தயங்கி கொண்டிருக்கிறது திமுக அரசு. என்ன காரணம்? அப்போ அவங்களுக்கு என்னன்னா, நான் எல்லாம் பேசுறது எல்லாமே அவங்களுக்கு புரியுது. ஆனாலும் இப்ப வரைக்கும் ஒன்னும் மத்திய அரசு தான் எடுக்கணும், மத்திய அரசு தான் எடுக்கணும், சும்மா வேண்டுமென்றே சொல்வதெல்லாம் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நிச்சயமாக அதை செய்யவில்லை, அறிவிக்கவில்லை என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி இது போன்ற ஒருமித்த கருத்துள்ள அனைத்து கட்சிகள், இயக்கங்களை வைத்து கடுமையான போராட்டங்கள் நடத்துவோம். ஏன்னா இது சமூக நீதி பிரச்சனை. இது ஏதோ ஜாதி பிரச்சனைகள் கிடையாது, சமூக நீதி பிரச்சனை. சமூக நீதி பேசுகின்ற திமுக எதற்கு தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தயங்கி கொண்டிருக்கிறது? அப்ப நீங்க சமூக நீதி பத்தி பேசாதீங்க. தந்தை பெரியார் நாங்கள் அவர்களுடைய வாரிசுகள்லாம் சொல்லுகின்ற திமுக அப்ப அதை பத்தி பேசக்கூடாது. அடுத்தது இப்போ நான் தந்தை பெரியார் சொன்னதுதான் சேலத்தில் உள்ள தந்தை பெரியார் பல்கலைக்கழகம். இதுல கடந்த பல ஆண்டுகளாக பல முறை பல அறிக்கைகள் மருத்துவர் ஐயாவும் நாங்களும் வெளியிட்டிருக்கின்றோம். பல முறைகேடுகள் இந்த பல்கலைக்கழகத்தில் தொடர்ந்து நடந்து வருகிறது.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.